ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் ப்ளைன் சால்னாவும். டைம் நிறைய ஆயிடுச்சுங்க. நான் வேறு வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டோன்ட்டு நான் வச்சுருக்கேன். எண்ணெய், எல்லாம் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு எண்ணெய் காஞ்சோன்னே அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா மெலிசாக அரிஞ்சிக்கணுங்க. சால்னாக்கு பெருசு பெருசாக அரிஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த வெங்காயமாக நல்லா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா மெலிசாக அரிஞ்சு போட்டுக்கிட்டோம். அப்படி உங்களுக்கு மெலிசாக அரிய வரலன்னா நம்ம வந்து இந்த கேரட் திருவுறதுல வந்து இந்த வாழைக்காய் சீவுறது இருக்கும். அதில் உங்களோட வெங்காயத்தை வச்சு நீங்கள் நல்லா சீவினீங்கன்னா மெலிசாக வந்துடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளி வந்து பெருசு பெருசாக ஓரளவுக்கு மீடியமாக போட்டுக்கலாங்க. பக்கத்துலேயே பரோட்டாவுக்கு வந்து மாவு பரட்டி வச்சுட்டேன். மைதா மாவில் தான் இன்றைக்கி செய்கிறேன். மாவு வந்து ஒரு 1/2 ஊற வைக்கணுங்க. அதனால் மாவை நல்லா ஒரு 1/2 ஊற வச்சுருக்கேன், ஊறட்டோன்ட்டு. அதுக்குள்ளே தேங்காய், கசகசா, உடச்சக்கல்ல, இது தாங்க மெயினே இந்த டிஷ்ஷுக்கு. அப்படி உங்கள்கிட்ட உடச்சக்கல்ல இல்லைன்னா முந்திரி இல்லைன்னா உடச்சக்கல்ல போட்டுக்கலாம். என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் நான் உடச்சக்கல்ல போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா தக்காளி வெந்தோடனே நம்ம நல்லா அந்த கரண்டியில் மசிச்சு விட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா கலரிடணுங்க. நல்லா கலரி விட்டுட்டு அந்த பேஸ்ட்டை போய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தாங்க. அப்படி உங்களுக்கு வந்து இந்த தனித்தனியாக மிளகா அப்புறம் தனியா, அது ரெண்டும் தனித்தனியாக போடுறது இருந்தால் அது உங்களோட ஈக்குவேஷனுக்கு நீங்கள் போடலாம். நான் வந்து நார்மலாக வச்சுருக்க மிளகாத்தூள் தான் போடுவேன். நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான். நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கின பிறகு அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிடணும். அந்த பேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முந்திரி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மார்னிங் டைம் ஆனதுனால நான் உடச்சக்கல்ல போட்டுட்டேங்க. நல்லா அது கூட ரொம்ப பேஸ்ட்டாக அரையக்கூடாது, கொலன்ட்டு ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குங்க, நமக்கு கொதிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து எண்ணெய் நிறைய விடணும். எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எங்கள் வீட்டுக்காரும் சரி பசங்களும் சரி பரோட்டாவே வேணும்ன்ட்டாங்க. அதனால் இதை மூடி விட்டுட்டு பரோட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா மாவை மெலிசாக திரட்டிட்டு நம்ம கத்தியால் கோடு போட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தட்டிக்கணும். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாதுங்க, மீடியமாக தான் உருட்டணும். ஏன்னா ரொம்ப அழுத்தி உருட்டினீங்கன்னா நீங்கள் பரோட்டா தட்டும் போது இதுவாகிடுங்க. அவ்வளோதான், பரோட்டா சால்னா முடிஞ்சிச்சு. பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.